இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட் எடுத்து தந்து கண்ணு மாரி தந்து ரவுண்ட் பண்றாரு. பார்த்தா அதுக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லு மாரி தந்து விழுது. அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள வரையறாரு. பார்த்தா ஒரு ஆப்பிள் வந்து கீழ விழுது. உடனே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தந்து அங்க இருக்கிற எல்லா பொருளையும் தந்து எடுத்துட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, "டேய் இந்த கல்லும் இந்த ஆப்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வரைஞ்சு தான்டா தந்து எடுத்துட்டு வந்தேன்னோனே." "என்னடா உடம்பு கிடம்பு சரியில்லையா? நான் பைத்தியம் மாரி பேச" சொல்லி கேட்கும்போது, இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இதுன்னு தந்து வரையறாரு. வரைஞ்சு தந்து வெயிட் பண்ணுறாரு. பட் அது வரல. உடனே வந்து அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அத கசக்கி தூக்கி வெளில போட்டுறாரு. அந்த சைடு அந்த ஹவுஸ் ஓனர் போவாரு. அவர் வந்து எதுக்குடா கல்ல தட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு வந்து காமிப்பாரு. பார்த்தா அது வந்து கோல்டு. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தா, பழைய பாக்கிலாம் இருக்குல்ல, அதில கை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கோல்டு எடுத்துன்னு ஓடி போயிடுவாரு. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா, "டேய் உண்மைப்பாடா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேரும் வந்து வரையறாங்க நெறைய விஷயம். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வரையாத பணம் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு பென்சில வாங்கி 2,00,00,000 தந்து எழுதுறாரு. பார்த்தா 2,00,00,000 தந்து லெட்டர் வருது. "டேய் டுபுக்கு வரையணும்டா, எழுதலாம் கூடாதுடான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் தந்து பார்த்தா பணம் இருக்கிற மாரி தந்து வரையறாரு. அந்த வீடு முழுக்கவே தந்து ஃபுல் பணம் தந்து வந்துடுது. அடுத்த நாள் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கோட்டு சூட்டு வேற மாரி தந்து பார்த்தா ரெடி ஆகி அவர் ஃப்ரெண்டுமே தந்து பார்த்தா கோட் சூட்லாம் போட்டு மாஸா இருக்காரு. 2 பேருமே அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு, "இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த ஏரியாவே நாங்க வாங்கிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு தந்து நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் தந்து சொல்றாரு.